ஊறி வந்து விட்டது. இப்பொழுது நாம் குக்கரில் வேக வைத்து விடலாம். நாம் கடலைக்கறி மிக டேஸ்டியாக செய்வதற்கு கொண்டைக்கடலையுடன் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதோடு நாம் 1/2 கப் தண்ணீர் சேர்த்து 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். கொண்டைக்கடலை நன்றாக ஊறியதால் நாம் 2 விசில் வைத்தாலே நன்றாக வெந்து வந்துவிடும். நாம் கடலைக்கறிக்கு மசாலா செய்வதற்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஏலக்காய் நாம் நன்றாக வறுத்து, 1 ஸ்பூன் மல்லி நாம் நன்றாக வறுத்து இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிவிடலாம். நாம் 2 விசில் வரையும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வறுத்த மசாலாவுடன் சிறிது தேங்காய் சேர்த்து 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. கொண்டைக்கடலை நன்றாக வெந்து வந்து விட்டது. நாம் இதிலிருந்து சிறிதளவு கொண்டைக்கடலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விடலாம். நம் மசாலாவுடன் வேக வைத்த கொண்டைக்கடலையும் சேர்த்து நாம் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். நாம் இப்படி ஃபைன் பேஸ்டாக மசாலாவை அரைத்து நாம் கொண்டைக்கடலையுடன் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் மசாலாவை சேர்த்து நன்றாக கொதிவிட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம் மசாலா போட்டு இப்படி நன்றாக கொதித்து வரவும் நம் குழம்பை தாளித்து விடலாம். நாம் கடலைக்கறி தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி விடலாம். நாம் கடுகு, உளுந்து, ஜீரகம் போடலாம். 2 காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். நாம் வெங்காயம் சேர்த்து விடலாம். நாம் வெங்காயத்துடன் நறுக்கிய தேங்காய் சிறிது சேர்த்து விடலாம். நாம் தேங்காய் சிறிது சேர்த்து வதக்கி போடும்போது கடலைக்கறி மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெங்காயம் தேங்காய் வதங்கவும் நாம் குழம்பில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடலைக்கறி குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரளா ஸ்டைல் கடலைக்கறி குழம்பு மிக டேஸ்டியாக இருப்பதோடு நாம் ஆப்பத்துடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும். நம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிரெட் ஸ்லைஸ் வைத்து இந்த கடலைக்கறி குழம்பு வைத்து கொடுத்தாலும் மிக அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.